தமிழ்ஜனம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம் அரங்கத்திற்கு வருகை தந்திருக்கும் ஆன்மீக பேச்சாளர் திரு பரசுராமன் அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். வணக்கம் சார். வணக்கம். நம்ம புராணம் இதிகாசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சிவபெருமானை தான் அதிகமாக அசுரர்கள் கும்பிடுறாங்க. ஏன் சிவபெருமானை கும்பிடுறாங்க? என்ன காரணம்? சாமிக்குள்ளேயே ஏதாவது போட்டால் கலகம் பண்ணி வச்சிரும் போல இருக்குது இந்த பிள்ளைக்கு. இது இதிகாச புராணத்தில் அசுரர்கள் மட்டுமல்ல, அதனுடைய டெப்த்து வேறு விதமாக பார்த்தால் அவர்கள் மகாவிஷ்ணு அடியார்களாக இருப்பார்கள். சித்த புருஷர்கள் அவ்வளவு பேர்களுமே சிவனை வழிபட்டவர்கள் தான் அம்மா. இன்னும் சொல்லப்போனால் சித்த புருஷர்கள் அவ்வளவு பேரும் தமிழ் ஜன நேயர்களை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். பாலைன்னு சொல்கிறோம் இல்லையா, பாலை, அந்த பாலை உபாசனை செய்தவர்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அவளை ஒழிய அப்படின்னு திருமூலத்தை பாட்டில், தமிழ் பாட்டு 3000 பாட்டில் அதை அடித்து பா என்ன புண்ணியம் பண்ணியிருக்கோம் நாம். ஆகவே இப்போ உதாரணமாக ராவணன் எடுத்துக்குவோமே, சந்தேகம் இல்லையே? இல்லை. அந்த ராவணன் தவம் பண்ணி வரம் வாங்கியது சிவபெருமானிடம். யாருக்கிட்ட? சிவபெருமான் கிட்ட. அது எல்லாருக்குமே தெரியும், எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அந்த ராவணன், அந்த கும்பகர்ணன் அங்கே தான் வரம் வாங்கினான், எல்லாம் அங்கே ஒரே இதுதான். ஆனால் அவர்கள் இருவரும் இவ்வாறு வந்து பிறக்க காரணம், அவர்கள் வந்தது வைகுண்டத்திலிருந்து. அனுப்பிச்சது யாரு? பெருமாள், மகாவிஷ்ணு. அவர்கிட்டயே போய் முடியுமா? சந்தேகம் இல்லையே? அதனால இங்க வந்தார்கள். ஆனால் அதே நேரத்தில் சிவபெருமானுக்கு ஆசுதோஷின்னு ஒரு பேர் உண்டு. ஆசுதோஷின்னா கண்ணுக்கு உடனே கரெக்டாக கண்ணு சிமிட்டு காமிக்குது பாருங்களேன். அதுக்குள்ளே 3 தடவை சிமிட்டுடுச்சு இந்த குழந்தை. அம்மா, ஒரு கண் சிமிட்டுறதுக்கு இதைத்தான் உண்மையிலேயே நிமிடம்ங்கிறது. இன்னைக்கு என்னவோ நிமிடம்னாக்க என்னவோ சொல்கிறோமே, 1 மினிட் சொல்கிறோம் இல்லையா? 1 மினிட்னா அது எவ்வளவு? 1 நிமிடம். அதான், அது எவ்வளவு? 60 நொடிகள். இஸ் தேர் எனி கிளாரிஃபிகேஷன் ஆன் தட்? இல்லை. ஹவு மெனி செகண்ட்ஸ்? 60 நொடி. 60 செகண்ட்ஸா? இது அவங்க ஆங்கில கணக்கு, இவங்க கணக்கு தனியாக இருக்குது. ஆனால் தமிழ் கணக்குப்படி, ஞான நூல்கள் படி அது 60 நொடி அல்ல. தெரியுதா? நல்லா கையை பாருங்கள். உண்மையில அதான் என்னையா தமிழ். சே, இதுக்குனாவது காலத்துக்கு விட்டுக்கணும். அவ்வளோதான். இதுதான் 1 நிமிடம். அடுத்தது இதுக்கு பேர் உண்டு, தெரியுதா? இதெல்லாம் பேர் உண்டு. இந்த எமைகள் அப்படின்னு கொட்டுறோம் பாருங்க, அந்த கொட்டுற நேரம் அது 1 நிமிஷம். அதுதான் நம்ம தமிழ் மொழிப்படி நிமிடம். சரண கமலாலயத்தையரணை மிட நேர மட்டில் அருணுயிர்நாதர் இதைத்தான் சொல்கிறாரு. என்னையா தமிழ் தான் இருக்குது இவ்வளவு. அதுக்குத்தான் தமிழ் ஜனத்தில் சொல்லாமல் வேற எங்கே சொல்ல போகிறோம் நாம். அங்கே சிவபெருமானுக்கு ஆசுதோஷின்னு பேர். அப்படிங்கிற நேரத்துக்குள்ளே அனுகிரகம் பண்ணிடுவார் உடனே. அதன் காரணமாகவே தவம் செய்பவர்கள் அனைவரும் சிவபெருமானை நோக்கி தவம் செய்து அதிவிரைவாக அவருடைய அருளை பெற்றார்கள். அதன் காரணமாகத்தான் சிவபெருமானுடைய இது விசேஷம். அசுரர்கள் எல்லாம் இப்படி பண்ணினாங்கன்னு அப்படியும் ஒரு வரலாறு உண்டு. சிவபெருமான் பற்றி சொல்லும்போது இன்னொரு கேள்வி உங்ககிட்ட கேட்கணும். சிவாய நம சிவாய நமன்னு சொல்கிறோம், அதனுடைய உட்பொருள் என்ன ஆக்சுவலாக சொல்லுங்க. அதை இதை சொல்லுவதற்கு அடியேனுக்கு தகுதி கிடையாது. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. தெரியறதா? ஏன்னா ஒரே ஒரு அவுட்லைன் மட்டும் போடுறேன். ஏன்னா அது உள்ளே போகிறதுக்கு மறுபடியும் சொல்கிறேன். சும்மா ஏதோ ஒரு புஸ்தகத்தில் படித்து வச்சுக்கிட்டு சும்மா அப்படியே சொல்கிறதுன்னா சொல்லி உங்கள் அவ்வளவு பேர்களிடமும் அடியேன் ஒரு நல்ல பெயர் வாங்கி கொண்டு போய் விட முடியும் மிகவும் சுலபமாக. ஆனால் சிலது எல்லாம் சொல்லக்கூடாது என்றால் சொல்லக்கூடாது. கூடாது தான்மா.
இந்த மாதிரி சொல்லி சொல்லி எல்லாத்தையும் ஒழிச்சு கட்டிட்டீங்கன்னு மறைத்து விட்டார்கள். யாரும் எதையும் மறைக்கலை. அங்கே எங்கே வரதெல்லாம் பார்த்து ஏமாந்து போகாதீங்க என் இளைய தலைமுறையே. யாரும் எதையும் சத்தியமாக மறைக்கவில்லை. அப்படி மறைச்சிருந்தா இன்றைக்கி இவ்வளவு ஞானங்கள் வெளிப்பட்டிருக்காதே. முதல்ல சிலதை வெளியில் சொல்லக்கூடாதுன்னா சொல்லக்கூடாது தான், கூடாது தான். தெரியுதா? என் மனைவி புள்ள பெற்றுக்கிறதுக்கு ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்கு. நான் தான் பில்லு ஃபுல்லாக கட்ட போகிறேன். ஃபுல்லாக நான் தான் கட்ட போகிறேன். குழந்தை பெற்றுக்க போகிறா. டாக்டர் உள்ளே போகிறாரு, ஆம்பளை டாக்டர். அவரும் உள்ளே போகலாமா? என்ன ஏது அக்கிரமமா? நான் கொடுக்குற காசில் வாங்கி அவருக்கு சம்பளம் கொடுக்குறீங்க. அவளுடைய கணவன் நான், அந்த பிறக்கும் குழந்தைக்கு நான் தான் தகப்பன், நானும் பக்கத்தில் போவேன், நானும் உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் கேட்போம்மா. எல்லாம் உஷாரியா உஷாரியா உஷாருன்னு டெக்னிக்கலாக இருக்கும். எவ்வளவு தெளிவு அதில். தேரான் தெளிவும் தெளிந்தான் கண் ஐயரவும் தீரா இடும்பை தரும். அடியன் சொல்லலை, வள்ளுவர் அழறார், கதறார். ஞாபகம் வைத்து கொள்ளுங்கள். சிலது சொல்லக்கூடாதுன்னா சொல்லக்கூடாது தான். உங்கள் பிறந்த நட்சத்திரம் இருக்கு இல்லையா, அது வெளியில் சொல்லக்கூடாது, கூடாது. உங்களுக்கு யார் வைத்தியம் பார்க்குறாங்க, எந்த டாக்டர், கூடாது. அப்படிங்கிறதுக்குள்ளே கெடுத்துருவான். அந்த டாக்டர்கிட்ட தான் ஐயே அங்கே பாரு, அந்த ஆள்கிட்ட போயா, அந்த ஆள் அதான் தலை ஆடிக்கிட்டே இருக்குதா, அந்த ஆள் சரியில்லைம்மா, போச்சு, நம்பிக்கையே போயிடுச்சு, மாத்திரையே அதுக்கப்புறம் இந்த புள்ள சாப்பிடாது, போயிடும். வேண்டாம், சொல்லாதீங்க. உண்ணக்கூடிய மருந்து வகைகள் சொல்லக்கூடாது. இப்படியே சொல்லிக்கிட்டு வர்றா. ஏம்மா இதை இப்போ நான் சொல்கிறது அவ்வளவும் தமிழ் நூல்கள் அதுக்கு. நம்பாட்டி குமரேச சதகம், அறப்பளீஸ்வர இது இந்த குழந்தைக்கு மட்டுமல்ல, தமிழ் ஜனம் நேயர்கள் அனைவருக்கும் வேண்டுகோள். இன்றைக்கும் இந்த குமரேச சதகம், அறப்பளீஸ்வர சதகம், இந்த நூல்கள்லாம் கிடைக்குது. இவ்வளவு தகவல்கள் அதில் இருக்குது. ஐயா, அதில் இருக்குது, தமிழில் தானே இருக்குது. அப்புறம் மறைச்சிட்டாங்க அப்படின்னு நாம் சொல்கிறதுல என்ன அர்த்தம் எனக்கு ஒன்றும் புரியல. தெரியுதா? அந்த இடத்துல வருது, உங்களுக்கு குரு யார் சொல்லக்கூடாது, குரு மந்திரம் என்னங்கிறது, உபதேச மந்திரத்தை சொல்லக்கூடாது. இதெல்லாம் ஒத்துக்கிறோமோ இல்லையோ? இப்போ அடுத்தது நான் சொன்னேன்னா எல்லாரும் இந்த பிள்ளையே பார்த்துட்ருங்க. இப்போ பாருங்கள், இதெல்லாம் சொல்கிறது இந்த புள்ள ஒத்துக்குதோ இல்லையோ, அடுத்தது நான் கேட்பேன், அது சொல்லாது பாருங்கள். ஆமாம், இது ஏடிஎம் கார்டு வச்சுருக்கேடாம்மா, என்ன அந்த பின்கோடு நம்பர், அதை வெளியில் சொல்லக்கூடாது. என்னது வெளியில் சொல்லக்கூடாது? ஆத்தாடி போருமா, வெளியில் சொல்லக்கூடாது. எவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்கீங்க. ஒன்றுமே இல்லை, வெளியில் சொன்னால் கூட சரி. நான் நம்பரை சொல்லிட்டேன், ஒரு வேளை இந்த தாத்தா எதாவது எடுத்துட்டா என்ன பண்ணுறது சார், ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு உடனே இதை எடுத்து ஸ்டாப் பேமெண்ட் கொடுக்க முடியுதா இல்லையா? முடியுது, சந்தேகம் இல்லையே. அதுபோல் கொடுத்துட முடியும். ஆனால் அந்த குரு உபதேசத்தையோ குரு மந்திரத்தையோ வெளிப்படவே சொல்லக்கூடாது. அதுபோல் நமசிவாய அப்படின்னு மட்டும் சொல்லுங்க. இது அடியேன்னு சொன்னதல்ல, தமிழ் நூல்களில் சொன்னதையும் சொல்லிட்டேன் இவ்வளவு நேரம் உங்களுக்கு விரிவாக. நம்ம மாணிக்க வாசகரியா என்னையா அந்த திருவாச்சகத்தை ஆரம்பிக்கும் பொழுதே ஆரம்பமே நம்ம சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க அப்படின்னு தான் ஆரம்பிப்பார். நம சிவாய என்று சொல்லி கொண்டிருங்கள், சிவாய நம என்று சொல்லி அதை பிற்பாடு அதை பஞ்சாட்சர மந்திரமாகவும் சொல்லப்படுவது உண்டு. அதுவே இடம் மாறி வேதத்தில் இதை ஜட்டை என்று சொல்வார்கள். ஜட்டை கணம் இதெல்லாம் உண்டு. அதுபோல் இந்த பஞ்சாட்சர மந்திரத்திலும் அப்படி இது அங்கே போய் அது இங்கே போய் இதெல்லாம் உண்டு. அதையெல்லாம் தயவு செய்து குருமுகமாக அறிந்து கொள்ளுங்கள். ஆதீனங்கள் எத்தனை இருக்குது.
சொல்லிக் கொடுக்க அவர்கள் தயாராக இருக்கிறார்கள். அவர்களிடம் போக நாம் தயாராக இல்லை. ஆகவே தயவு செய்து குரு உபதேசம் பெற்றுக்கொள்ளுங்கள். அந்த பஞ்சாட்சர மந்திரத்தை அவர்கள் முறைப்படி அப்படி இட்டு விட்டு அப்படி உபதேசம் பண்ணி இப்படிம்பாங்க பாருங்க. கோடீஸ்வரனுக்கு கூட இல்லாத நிம்மதி சுகத்தை நாம் அடைய முடியும். ஆகவே நமசிவாய சொல்வோம், நலம் பெறுவோம்.